இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 21ஆம் நாள் 4/2/2026 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 2:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதிகாலை 12:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சராசரியை விட ஒரு மேலான நாள் என்றே கூறலாம். பணிகளை திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவும் காணப்படும். அலுவலக பணிச்சுமை மற்றும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சற்று பொறுமையை கடைபிடித்தாலே போதும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதனால சிக்கல் என்று எதுவும் இருக்காது. செலவுகளும் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனால் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது முடிக்க வேண்டிய செயல்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தள்ளி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. எடுத்த வேலைகளை முடிப்பதற்காக அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். பிள்ளைகளை அரவணைத்தும் செல்வீங்க. நெருங்கியவர்களினால சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிக வேலை சுமையினால சற்று சோர்வும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இன்று தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று திறமைகளும் புரிதல்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்கள் இடத்துல உறவு நிலையும் மேம்படும். அதிக வேலை பளு இருந்தாலுமே குடும்ப விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் நல்லதுதாங்க. இன்று சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல ஒருங்கிணைப்புடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும்.
தனம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில வேலைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை சஞ்சலப்படுத்தவும் வேண்டாம். தடைகளும் தாமதங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதும் நல்லது. பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மன அமைதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கலகலப்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது செலவுகள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பண தேவைகளை நண்பர்களுடைய உதவியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்ல விதமாகவும் நடைபெறும். தொழில் போட்டிகளும் குறையும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். லாட்டரி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இன்று வேலையில புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளும் இருக்கும். வேலை அதிகமானாலும் உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொய்யான செய்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வதந்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளினால சேமிப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உதவி தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று அவர்களுடைய உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நெருங்கிய நண்பர்களுடன் நிதி நிலையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சில முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே விட்டு கொடுத்தும் செல்வீங்க. பயணங்களினால விரயங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடிவடையும். நினைத்த சில பணிகள்ல போராட்டங்களும் ஏற்பட்டு தங்க முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. தாய்மொழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பணியில சுமூகமான போக்கும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நல்லுணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சுமூகமாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. தொழில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வேலை இடங்கள்ல இருந்து வந்த தேவையில்லாத சிக்கல்களும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனைவியினுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவதாகவும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலையில உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கை கொடுப்பதாகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏதாவது பழைய பிரச்சனைகள் புதியதாக தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். என்று தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. ஆன்மீக நடவடிக்கைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். உறவுல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிலருக்கு புதியதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு திட்டங்களையுமே கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சவால்களை சந்திக்கக்கூடியதும் இருக்கும். இன்று பண சிக்கல்களும் நீங்கும். உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. விவசாய பணிகள்ல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதுவிதமான ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவதிலும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான போக்கும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. தொழில முறையாகவும் உற்சாகத்துடனும் பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களை மதித்து உங்களுடைய உறவின் மதிப்பையும் உணர்ந்தும் செயல்படுவாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். முக்கியமான செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். புத்திசாலித்தனத்துடன் முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருந்து வந்த நண்பர் ஒருவர் வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வும் இருக்கும். உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. யாரிடத்திலும் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல ஏதாவது சிக்கல்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உங்களுடைய விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. இன்று உங்களிடத்துல மாற்றங்களும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாகவும் இருப்பீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வீண் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய விருப்பத்தை மற்றவர்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக திருமண வரன்களை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். என்று அனுபவ முடிவுகளினால அனுகூலமும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனை சார்ந்த செயல்பாடுகளினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். முன் யோசனையின்றி செயல்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சிறிது படபடப்புடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பணியிடத்துல சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கிக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசவும் வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் தாய் இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சி சிறப்பாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். துணிச்சலுடன் வேலைகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள்ல இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபார பெருக்கத்திற்காக சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை அறியாமலேயே சில நேரம் மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல உங்களை யாராவது தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழில் போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மனம் புண்படாமல் பேசுவதும் நல்லது.
மின்சார பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும், இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும், உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும், வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம், உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம், புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தாயின் ஆலோசனைப்படி செயல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று தொழில் தொடர்பாக மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் மேம்படும். அதிகப்படியான மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எண்ணியதை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளையும் கடந்து வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கவலைகளை ஒதுக்கிவிட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணி சம்பந்தமாக சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றி அவ்வப்பொழுது நீங்க கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிருப்தியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய கடமைகளை கவனமாக நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் குறையும். வியாபாரத்துல லாபமும் நஷ்டமும் கலந்தே இருக்கும். தொழில எதிரிகளுடைய முயற்சிகளையும் நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை இடங்கள்ல அதிகப்படியாக நீங்க நேரம் எடுத்து வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனம் சலிக்காமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தோல்விகளை கண்டு கலங்கவும் மாட்டீங்க. முயற்சிகளினால வெற்றியும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவி கேட்டதை மறுக்காமல் வாங்கியும் தருவீங்க. எந்த ஒரு வேலைகளை தொட்டாலுமே 1-2 முறை அலைந்து திரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நிறை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வீட்டுல உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான பயணங்களை திட்டமிடவும் செய்வீங்க. இன்று எந்தவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இன்று குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படலாம். அரசு சார்ந்த செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பொறுப்புகளும் வந்து சேரும். சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட நிதானமாக பேசுவதும் நல்லது. உறுதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சமமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய தரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது அவசரப்படவும் வேண்டாம். யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. அன்பு தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நல்ல முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டு பொறுப்புகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலையில மாற்றங்களும் உண்டாகும். வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து சுப செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குறைந்த முயற்சியிலேயே நல்ல விஷயங்களை சாதிக்கவும் செய்வீங்க. நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான சந்திப்புகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சக பணியாளர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுகளை என்ற நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வாங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சமமான போக்கும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். கொடுத்த கடனை வசூல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய பொறுப்புகள் சிறப்பாகவும் இருக்கும். வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. உள்ளத்துல இருக்கின்றதை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். வியாபாரத்துல சிறு குறைகளையும் நீங்க சரி செய்ய வேண்டியதும் இருக்குங்க. என்று வியாபாரத்துல வருகின்ற இடையூறுகளை எல்லாமே கவனமாக கண்காணிப்பதும் நல்லது. என்று மற்றவர்களிடத்துல கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் இருக்கும். பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. பழைய கவலைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். சகோதரர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை நல்லபடியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியும் உண்டாகும். வணிக விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல அமைதியான போக்கும் உண்டாகும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையிடம் இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவற்றை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள்ல சற்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தவறான புரிந்துணர்வுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அனுகூலமாகவும் உணர்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பண இழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
வேலையிடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள்ல ஓரளவிற்கு சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய உழைப்பிற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டதும் கிடைக்கும். தேவைப்பட்ட உதவிகளை நண்பர்களிடத்துல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்கள் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானமும் இருந்தாலுமே சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். போலியான நண்பர்களை நம்பி குடும்ப விஷயத்த பேசிக் கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இன்று குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சாதகமான சூழலும் இருக்கும். திட்டங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்திறனினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்காமல் தடுமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று வியாபார பணிகள்ல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிக்கவும் தொடங்குவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் என்று உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:24 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களை சரியான விதத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை புதியதாக தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகள்ல தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதன் காரணமாக உங்கள் துணையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நினைத்த வேலைகள்ல அலைந்து தெரிந்தாவது நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுடைய நலனுக்காக உறுதுணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களும் நண்பர்களும் சுமூகமான போக்குடனும் இருப்பாங்க. இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். நினைத்ததும் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நல்ல விஷயங்கள் பற்றிய செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க வேலையில கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அரசாங்க வேலையில மேலதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. சரியான முறையில வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். புதிய வேலையும் நல்லபடியாகவும் அமையும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். இன்று அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வங்கிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல ஆதரவான சூழலும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. வியாபார பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:24 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். என்று அவ்வப்பொழுது அதிருப்தியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. இத்தகைய தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உங்களுடைய மனதிற்கு பிடித்த சில விஷயங்களை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக கலைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒத்துழைப்பான போக்கும் இருக்கும். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. சிலருக்கு தொலைபேசியின் வாயிலாக சில முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணி நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல வரவும் மேம்படும். போட்டிகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவும் மேம்படும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி பெறுவதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதிகமாக யோசிக்கவும் வேண்டாம். உத்தியோகம் விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும்.
இன்று வாழ்க்கை துணையிடத்துல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் காதலுடனும் பேசவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு என்ற தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்குங்க. முடியுமா முடியாதா என்று சந்தேகப்பட்டு கொண்டு இருந்த வேலைகள் நன்மையாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை வேலையில செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மன உறுதியுடன் தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகத்துல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று வெளியில சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உரிய ஆவணங்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உணவு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய நபர்களினால சில மாற்றமான சூழலும் உண்டாகும். மனை விற்பனையில லாபமும் அதிகரிக்கும். பந்தயங்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.